இப்போ நம்ம பொதுவா எல்லாருக்கும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுனாலும், ஆரம்பத்துல எல்லாருக்கும் நல்ல லெவல் தெரியணும்னு தெரியாட்டாலும், நம்ம தெரிஞ்ச அளவுக்கு நம்ம எழுதுற ஒரு எபிலிட்டி ஒண்ணு, எழுதுற எபிலிட்டி அது மாரி பேசுற எபிலிட்டி ஒண்ணு. இப்ப நமக்கு பேச தெரிஞ்ச அளவுக்கு, எழுத தெரிஞ்ச அளவுக்கு நம்மளால பேச தெரியாது. கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எல்லாருக்குமே அந்த தான். நம்மளால எழுத சொன்னா ஓரளவுக்கு எழுதிருவோம். ஒரு கதை எழுதுனாலோ, இல்ல எது எழுதுனாலும் இங்கிலீஷ்ல டைரக்ட்டா எழுதுனா எழுதிருவோம். அதே அளவுக்கு கதைய சொல்லவோ, அல்ல பேசுறதுக்கோ கொஞ்சம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னாச்சுன்னா, அதுக்கு மெயின் காரணம் என்னாச்சுன்னா, டங் பிராக்டிஸ் இல்லாததான். டங் பிராக்டிஸ்னா என்னாச்சுன்னா, நம்ம ஏற்கனவே தமிழ்ல சொல்லலாம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாம் பழக்கமா. அப்ப நமக்கு எதையுமே பேச பேச அந்த இது இதாகும். அந்த பிராக்டிஸ நம்ம கொடுத்து இங்கிலீஷ்ல டெவலப் பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்றோம்னா, கோர்ஸோட ஃபர்ஸ்ட் டேல இருந்து நம்ம குரூப்ல வர்றவங்கள பார்ட்னர்ஸா பிரிச்சிடும். பார்ட்னர்ஸ்ங்கிறது எப்படின்னாச்சுன்னா, அதாவது ஓவராலா இப்ப நம்ம ஒரு கோர்ஸ் நடத்திட்டு உங்களை பிராக்டிஸ் பண்ண சொல்லும் பொழுது, ஓவராலா கிளாஸ்ல மொத்தமா சொல்லும் பொழுது, கொஞ்சம் எப்பவுமே ஷைனஸ் இல்லாம கான்பிடண்டா உள்ளவங்க மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னாலே அதான் நடக்கும். ஆனா அதுக்காக மத்தவங்களுக்கு ஆன்சர் தெரியாதுன்னு கிடையாது. அவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் ஷைனஸ்னாலயோ அல்லது எதுக்கு நம்ம கேட்டா நம்ம பார்த்துக்கணும், நம்ம பிராக்டிகலா சிச்சுவேஷன் சமாளிச்சுக்கலாங்கிற எண்ணத்துலயோ அவங்க கம்முன்னு இருப்பாங்க. அதனால ஆனா அப்போ என்ன ஆகுனாச்சுன்னா, நம்மளால எப்ப நம்ம ஓப்பனா சொல்ல முடியுதோ அப்ப நம்ம எபிலிட்டி கொஞ்சம் நல்லா வெளியே தெரியுற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இதுல எப்படின்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டேலயே பார்ட்னர்ஸா பிரிக்கிறதுனால உங்களுக்கு கொஸ்டினா கேட்டாலும் சரி, பிராக்டிஸ் பண்ண சொல்லும் பொழுதும் சரி, பார்ட்னர்ஸ்குள்ள கேட்க சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு பிராக்டிஸ்ல எப்படி வருதுன்னாச்சுன்னா, இப்போ உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்டு இன்னொரு ஆள் ஆன்சர் பண்ற மாதிரி வரும்னா, ஒரு முதல் கேள்வியை ஒரு ஆள் கேட்பான், அடுத்த ஆள் பதில் ஆன்சர் பண்ணணும். அடுத்த ஆள் பதில் சொன்னாலும் கொஸ்டின் கேட்கணும், அடுத்த ஆள் ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது எல்லாருக்கும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இது கிடைக்கும், சான்ஸ் கிடைக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம பார்ட்னர்ஸா வைக்கும். இப்போ பார்ட்னர்ஸா நம்ம வரக்குறவங்க உங்களுக்கு ஏற்கனவே நல்லா பழகின ஆட்களா இருந்ததுன்னா ரொம்ப டபுள் அட்வான்டேஜ். ஏன்னாச்சுன்னா கிளாஸ் ரூம்ல நமக்கு வெறும் முன்னப்பின தெரியாதவங்களோட பார்ட்னர் அமையும் பொழுது அந்த டயத்தோட கிளாஸ் ரூம் டயத்தோட நம்ம பார்ட்னர்ஷிப் முடிஞ்சிருது. ஆனா இப்ப நம்ம ஏற்கனவே நல்லா பழகினவங்க வரும் பொழுது நம்மளோட கோர்ஸ் இதுபடி சிலபஸ் படி 15th டேலயே அந்த எபிலிட்டி வந்துடும். அதுக்கு மேல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க அவங்கள பார்க்கும் பொழுதுதான் இங்கிலீஷ்ல பேசுற எபிலிட்டி வந்துடும். ஆனா சான்ஸ் கிடைச்சாதான் நம்ம ரியலைஸ் வெளியே தெரியும். அதுக்காகத்தான் நாங்க என்ன சொல்றோம்னா, முதல்ல நீங்க உங்க பார்ட்னரோட பேச ஆரம்பிங்க. அந்த இதை இன்க்ரீஸ் பண்ணீங்கனாலே தானா வந்துடும். அதனால நீங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்னரா இருக்கணும் நல்லது. இல்லைன்னாச்சுன்னா நம்ம அதை வேற ஸ்போக்கன் கிளப் மூலமா மற்றது மூலமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.